சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சுந்தரி, என்னாச்சு? ஒன்னும் பிரச்சனை இல்லையே? பிரச்சனை தான்க்கா. எக்ஸ்பைரி ஆன பால் பவுடரை சப்ளை பண்ணிருக்காங்க. அதை விட கலப்படம் வேற. அதனாலதான் இப்படி. யாரு என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லிருக்கேன். கண்டுபிடிச்சிடலாம். குழந்தைங்களுக்குலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லையே? இப்போதைக்கு பிரச்சனை இல்லக்கா. ஆனா பாவம், வாந்தி மட்டும் நிறைய எடுத்திருக்காங்க. ஐயோ பாவம். சரிக்கா. சுந்தரி, உன் கிஃப்ட் எல்லாம் ரூம்ல வச்சிருக்கேன், போய் பாரு. சரி. இதுவும் உனக்கு வந்த கிஃப்ட் தான். டாக்டர் டிஸ்சார்ஜ்னு சொல்லிட்டாங்க. அம்மாவும் இங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க. உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? எனக்கு எதுவும் பிரச்சனைனா நீ கிளம்பி போயிருவியா? பிரச்சனை பண்ணதான் நீங்க வந்திருக்க. பெருசா பேச வந்துட்டான். இதை யாரு உன்னை எடுக்க சொன்னது? என் பொருளை நீ தொடக்கூடாது. இல்ல, அத குழந்தை பிரிச்சிட கூடாதுல்ல, அதான் எடுத்து வச்சேன். பிரிச்சாலும் பரவாயில்ல, நீ தொடாத. நான் தொடக்கூடாதா? நான் தொட்டா உனக்கு நிம்மதி போயிடுமா? அச்சச்சோ, கவலைப்படாத சுந்தரி. இனி அந்த நிம்மதியை கூட உன்னை தொட விடாம பாத்துக்கிறேன். இதனோட ஸ்பெஷல் கிஃப்ட். வெற்றி, என்னமோ ஸ்பெஷல்னு சொன்னீங்க. என்ன உள்ள வச்சிருக்கீங்க? நான் நினைச்சது இருக்குமா? நீங்க ஏதோ சொல்ல போறீங்கன்னு நினைச்ச வெற்றி. ஆனா என்னை ஏமாத்திட்டீங்கல்ல? இல்ல நான் தான் தப்பா நினைச்சிட்டு இருக்கேனா? நீங்க நான் ஒன்னும் புரியலையே. நான் நினைக்கிறது நீங்க நினைக்கலையா? இந்த பொம்மையை கொடுக்கவா நீங்க ஸ்பெஷல்னு சொன்னீங்க? இது தமிழே எனக்கு வாங்கி கொடுத்திருப்பாளே. உங்களோட கிஃப்ட் எங்க வெற்றி? நான் எதிர்பார்க்கிற கிஃப்ட எப்ப கொடுப்பீங்க? ஏய், முதல்ல சாப்பிடு, அப்புறமா விளையாடு. வாயிலேயே வச்சிட்டு இருக்க, முழுங்கு. ஐயோ, முழுங்க தமிழ், அப்புறம் சாப்பாடு நல்லா இருக்காது. ஆ காட்டு தமிழ்.
தமிழ் என்ன பண்ற? விளையாடுறேம்மா. அப்ப சாப்பிடலையா? விளையாடிட்டே சாப்பிடுறேம்மா. போய் கைய ஹேண்ட் வாஷ் போட்டு கழுவிட்டு வந்து நீயே சாப்பிடு. அம்மா. போ தமிழ். அப்பத்தா, நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன் அவளுக்கு ஊட்டாதீங்கன்னு. கீழே சிந்தாம எப்படி சாப்பிடுறதுன்னு பழக்குங்களேன். ஆ, இப்படியே நீங்க ஊட்டிட்டு இருந்தா எப்படி? அது சின்ன புள்ளத்தா. அதே சின்ன பிள்ளைல தான் அவளுக்கு பழக்கணும். போங்க, போய் கைய கழுவிட்டு ஒரு ஸ்பூனை போட்டு அவளுக்கு கொடுங்க. அவ சாப்பிடுவா. இவளுக்கு 15 வயசு வரைக்கும் நான் தான் ஊட்டினேன். இப்ப என்னடானா பச்சை பிள்ளைக்கு ஸ்பூன் போட்டு கொடுக்க சொல்றா. காலம் கெட்டு போச்சு போ. சரி வா, எழுந்து வா, எழுந்து வா. போ, இந்த பக்கம் வா. போ போ, அப்பத்த கூட போ. மேடம், ஆ, சொல்லுங்க சேகர். உங்களை பார்க்க ஸ்கூல் பிரின்சிபலும் டீச்சர் வந்திருக்காங்க. உள்ள வர சொல்லுங்க சேகர். ஓகே மேடம். வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம் மேம். உட்காருங்க. எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம் மேடம். நீங்க எப்படி இருக்கீங்க? தமிழ் எப்படி இருக்கா? நான் நல்லா இருக்கேன். தமிழும் நல்லா இருக்கா. ஒரு நிமிஷம். தமிழ். இதோ வரேம்மா. கொடுங்க. மேடம், மேடம், ஸ்கூல்ல டீச்சர்ஸ் டே செலிப்ரேஷன் நடக்குது. அந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்க தான் வந்து தலைமை தாங்கணும் மேடம். உட்காருங்க மேடம், உட்காருங்க. ரொம்ப சந்தோஷம். என்னைக்கு? மன்னிச்சிடுங்க, உங்களை கேட்காம உங்க பேரை போட்டுட்டோம். அடுத்த வாரம் 6ஆம் தேதி 5 மணிக்கு மேலதான் வச்சிருக்கோம். சனிக்கிழமை தான். பேரண்ட்ஸ் வர வசதியா சனிக்கிழமை தான் வச்சிருக்கோம். உங்களுக்கு ஓகே தானே? நீங்க வந்தா பிள்ளைங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கும். அதுக்கு தான் உங்க பேரை போட்டோம். ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு விஐபியை கூட்டிட்டு வந்து பிள்ளைங்களுக்கு காமிச்சா பிள்ளைங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும். அதுக்கு தான் மேடம். ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வரேன். கண்டிப்பா வரேன். வாங்க வாங்க வாங்க. என்ன தமிழ், பாட்டியோட புடவைய இப்படி போட்டு கசக்குற? இல்ல மிஸ், சும்மா. ஐயோ, அம்மா, நீங்க ஸ்கூலுக்கு வர போறீங்களா? ஹை ஜாலி. இவ உங்களை பார்த்த உடனே பயந்துட்டா. அதான்